சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணி இருக்கிறது ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு. அதாவது குழந்தைங்க மட்டும் இல்ல, குழந்தைங்களா நாம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம். எல்லா குழந்தையும் ஸ்பெஷல், எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு மேஜிக் இருக்கு, எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. ஆனா அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாம கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் டைவர்ஜென்ஸ், நியூரோ டைவர்ஜென்ஸ். மனசு வேற மாதிரி வளர ஒரு மனசு நியூரோ டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய நோயோ இல்லை நம்ம அது ஒரு ஸ்டிக்மாவா எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்னன்னு புரியாம அவங்களுக்கு ஒரு சில லேபிள்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம், என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம், புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக்மா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் 20 வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலயோ இல்ல ஒரு சில பேர்களால அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுலயோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமா மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சா நல்லபடியா குணமாக்கி நல்லபடியா ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களோ தேர்ந்து போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பத்தின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணா, இதுல ஆக்சுவலி சொல்ல போனா இத்தனை மைக்ஸ் இருக்கு, இத்தனை பேர் நீங்க ஊடகத்துல இருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள் கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்க கையில இருக்கு. சோ அத்தனை தகவல்களும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்க கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்க சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய சேவையா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேட் எப்படி மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணலாம்? உலக அளவுல பார்த்தா 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசமோட டயக்னைஸ் பண்றாங்க. ஆமா. ஆனா நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர் சர்வே இந்தியால இல்ல. யாரும் என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க சென்டருக்கே வராங்கன்னா பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாம ஒழிச்சு மறைச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. வெளியே இன்னைக்கே எங்க கிட்ட எத்தனையோ குழந்தைகள் படிச்சாலும் ஒரு 15-20 பேர் தான் முன்னாடி வர தயாரா இருக்காங்க. சோ இன்னும் ஒரு ப்ராப்பர் சர்வே இல்ல. மத்திய மாநில அரசுகள்ல எந்த அளவுக்கு நாங்க GH ஒரு ஃப்ரீ சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்றது ரெடி. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வர்றாங்க, டினாயல்ன்றாங்க இல்லையா, குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுலதான் பிரச்சனையே வருது. கவர்மெண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. GH டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னே ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய விஷயம் அவங்க பண்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வரணும். ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க, நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றது ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்கலாம். ஆனா ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல எல்லா இடங்களுக்கும், ஏன்னா இது ஒரு
ஒரு என்ன நீங்க சம்பாதிக்கிற ஒரு பணமோ இல்லை உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து வராது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஒரு சூழ்நிலையில வேணாலும் வரலாம். பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் தெரியும், ஆராய்ச்சிகள் இருக்கு. சில காரணங்கள் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது சமுதாயத்தினோடு ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போய் அந்த தகவல், அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கண்டிப்பா அரசாங்கத்து கையில இருக்கு. குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக எனக்கு அவங்கள வந்து கண்டிப்பா நான் இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துறையில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இந்த ஃபீல்டுக்கு அர்ப்பணிச்ச எத்தனையோ பேர் டீச்சர்ஸ் வந்து நான் சந்திச்சிருக்கேன். அதாவது என் கூட படிச்ச என்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட எத்தனையோ பேர் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் தேவையான டீச்சர்ஸுக்கும் இன்னும் அந்த ஒரு மேட்ச் ஆகல. இன்னும் நிறைய பேர் வர வேண்டிய இருக்கு. சோ அதுக்கும் ஒரு ஊக்கம் வேணும், அதுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். அதாவது டீச்சிங்ல இந்த மாதிரி ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டீச்சர்ஸுக்கும் இல்ல ஒரு அந்த ட்ரைனிங் எடுக்க போறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் நீங்க சொன்னீங்க புற்றுநோய் வந்து 20 வருஷமா கஷ்டப்பட்ட மறுபடியும் நான் கியூர் ஆயிட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. இப்போ புற்றுநோயால நிறைய பேர் பயந்து அப்படியே நிறைய பேர் போறதில்லை, இப்போ இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஏக்கா சந்தோஷப்படுறேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புற்றுநோய் விழிப்புணர்வு அந்த பணிகள் ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட் தான். புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா, அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுங்க, அந்த வார்த்தையே வராது வாயில. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மை அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க, அதாவது ஸ்கிரீனிங்காக வர்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு, நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்குவா அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா வர்றாங்க. இப்போ நாங்க 20 வருஷமா விடாமுயற்சியா இந்த மாதிரி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன்னஸும் ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமான ஒரு முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள நமக்கு வேணும். ஏன்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா வாழ வேண்டிய குழந்தைங்க, பிஞ்சு மனசு முழுமையா வாழணும், எல்லா விஷயங்களும் அனுபவிச்சு எல்லா திறமைகளோட வாழ வேண்டிய குழந்தைங்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல நடக்கணும். சத்தமா கேட்கணும். அதுதான் சொல்றேன், இது வந்து குழந்தைங்களை டயக்னோஸ் பண்றது மட்டும் இல்ல. குழந்தைக்கு ஆட்டிசம் ஒரு வேலை டயக்னோஸ் ஆனா சுத்தி இருக்கிற குடும்பம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். குழந்தைங்களை வந்து எப்படி நடத்துக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவு டயக்னோஸ் ஆயிருக்குன்னா அந்த குழந்தைங்களோட இந்த வயசுக்கு என்ன திறமைகள் இருக்கு, நம்ம எதுல உதவி பண்ணணும், எதுல வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா பெரியவங்களுக்கு வேணும். இல்லைங்க, நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்வையில பொறுத்து இருக்கும். அதாவது உங்க பார்வையில நான் நார்மலா இல்லாம இருக்கலாம், உங்க பார்வையில நீங்க நார்மலா இல்லாம இருந்திருக்கலாம். சரி, நார்மலுங்கிற பேச்சுக்கே நம்ம வர வேண்டாம். நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய திறமையை பொறுத்து இருக்கும். சோ ஒவ்வொரு மனநிலை இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு வளர்ச்சி படி ஏறுற அந்த ஒரு வேகம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய அளவுக்கு நான் கூட இதுல அனுபவிச்சிருக்கேன். குழந்தைக்கு வந்து ஏன்னா 6வது கிளாஸ் தாண்டிட்டாங்க, ஆனா இது வரைக்கும் மேத்ஸே வரலையான்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அதே குழந்தை வந்து காலேஜ் போய் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு எவ்வளவு சாதிக்கிறாங்க. சோ என் குழந்தைக்கு மேத்ஸ் வரலன்னா அந்த குழந்தைக்கு ஒரு முத்திரை குத்திட்டு அந்த குழந்தைய வந்து ஹேண்டிகேப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதுக்காக நார்மல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அந்த முத்திரையும் போடக்கூடாது. ஸ்பெஷல் ஆட்டிசமுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. அது கண்டிப்பா இந்த பேக்ரவுண்ட்லயும் இவங்க 2 பேரையும் these are 2 great heroes. இவங்க கூட நான் உட்கார்ந்து இருக்கும் போது நான் வந்து அரசியல் பேசினா சரியா இருக்காது. கண்டிப்பா பேசுவேன், ரொம்ப நல்ல விஷயம் அது.
அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கான மேடை கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம பேசுவோம். 100% சந்தேகம். அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது தப்பே இருக்காது. நான் சொல்லலாமா? ஸோ ஒரு நோன் பர்சன் மூலியமா இவங்க ஆக்சுவலி என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றோம், நீங்க அதுல பங்கெடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவங்கள பத்தி கேட்டேன். என்னென்ன பண்றீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை வருஷமா அது பண்ணி எல்லாமே கேட்ட பிறகு சரி அடுத்த எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன். அதாவது அவங்க இத்தனை வருஷமா இதே ஃபீல்ட்ல வேலை செஞ்சு அவ்வளோ சாதனைகளை அவங்க படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஓன் ஆராய்ச்சி அவ்வளோ இருக்கும். அந்த அனுபவம் எத்தனையோ குடும்பங்களுக்கு போய் காப்பாத்தலாம், எத்தனையோ குழந்தைங்களை அவங்க டயக்னோஸ் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், அவங்க வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பர்டீஸும் என்னுடைய என்ன சொல்றது இந்த உழைப்புன்னு வைங்களேன், பேரு ரெக்கக்னேஷன் அதெல்லாம் இன்னொரு பார்க்கலாம். என்னுடைய இந்த உழைப்பும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மாநிலம் முழுக்க எல்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்ப செய்ய போறோம். சரி, ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க. மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் பேசும்போது, ஏன்னா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அவங்க கண்டிப்பா வருவேன்னாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஒரு வீடியோ பைட்டும் பார்த்தோம்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்தது. ஆட்டிசம் பத்தி, நீட் ஃபார் அவேர்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க சொன்னது ஒரே விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்க கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியால நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொல்றது செகண்ட் டயர் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரணும், இன்னும் இந்த மாதிரி சென்டர்ஸ் அங்கேயும் ஓபன் பண்ணணும்ன்றது அவங்களோட ஆசை. ஸோ நாங்க முடிவு பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா எங்களுக்கும் அதுதான் ஆசை. பட் இவங்க சேரும் போது இன்னும் நிறைய பேர்த்த எங்களால ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்